இங்கேதான் இருக்கியா? வா சாப்பிட போலாம். நான் இங்கதான் இருக்கேன். நீங்க எங்க இருந்து வரீங்க? இங்க இருந்து தான் ரஜினி கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவகிட்ட பேசிட்டு இருந்தேன்னு என்கிட்டே சொல்றீங்களா? ஏன் இதுல என்ன இருக்கு? என்ன இருக்கா? இங்க இவ்ளோ பிரச்சனை போச்சே, தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடந்துச்சே, அவ வந்தாளா? யாருக்கிட்டயாவது பேசினாளா? அதான் நானும் அவங்க கிட்ட கேட்டேன். அவங்களுக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு சொன்னாங்க. அவ தலைமையில நடக்கல, அப்போ அவளுக்கு உடம்பு முடியாம தான் போகும். நான் இங்க வந்ததுல இருந்து அவளை ஆளே காணும். கரெக்டா 10 செயின் உரசி பார்க்கும் போது மட்டும் வந்து நிக்கிறா. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் நீயே சொல்லு. ரூம்ல இருந்தாலும் இங்க என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. அது மட்டும் கவரிங் செயினா இருந்திருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் அவ யாருன்னு. ஏய், அவங்க ஏதோ எதிர்ச்சியா வந்திருக்கலாம். நீ ஏன் அளவுக்கு அதிகமா போட்டு கற்பனை பண்ணிக்கிற? நான் ஒன்னும் அளவுக்கு அதிகமா கற்பனை பண்ணிக்கல. நீங்க தான் அளவுக்கு மீறி ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அவ வர்றா வராம போறா. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, அவ பண்றது தப்பு, அவகிட்ட பேச எனக்கு பிடிக்கலன்னு. நீ அவங்க கிட்ட பேசிதான் ஆகணும். நான் உன்னை கம்பல் பண்ணலையே. நீ புரிஞ்சுப்பேன்னு சொல்லி பார்த்தேன். நீ கேட்க ரெடியா இல்லையே, அப்படியே விட்டேன். அவ எங்க அப்பாவை அவமானப்படுத்திருக்கா. நம்ம கல்யாணமே நின்றும் தெரிஞ்சும் அவ அப்படி பண்ணிருக்கா. எனக்கு அதெல்லாம் நினைச்சாலே கோவமா வருது. நீங்க என் புருஷன் தானே, என் விருப்ப வெறுப்புக்கு நீங்களும் மரியாதை கொடுக்கணும்ல. நான் என்ன மரியாதை கொடுக்கல உனக்கு? அவ என் அக்கா. நானே அவகிட்ட பேச பிடிக்கலங்கிறேன். நீங்க ஏன் அவகிட்ட போய் பேசுறீங்க? கட்டின பொண்டாட்டியை விட அவ உங்களுக்கு பெருசா போயிட்டாளா? திரும்ப திரும்ப கவலையே இல்லாம நீங்க அவகிட்ட போய் பேசினா அவ எப்படி என்ன மதிப்பா? ஸ்டாப் இட் ராதிகா. உனக்கு பேச பிடிக்கலன்னு நான் விட்டுட்டேன். பேசிதான் ஆகும்னு நான் சொல்லல. அதான் நான் உனக்கு கொடுக்குற மரியாதை. அதே மாதிரி நான் யார் கூட பேசணும் பேசக்கூடாதுன்னு எனக்கு ஆர்டர் போடாம தள்ளி நிக்கிறது தான் நீ எனக்கு கொடுக்குற மரியாதை. அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி. இன்னைக்கு அடிச்சுப்பீங்க, நாளைக்கு ஒண்ணா நிப்பீங்க. அதுக்காக நான் பேசாம இருக்க முடியாது. நீ பேசுறவங்க கிட்ட தான் நான் பேசணும், நீ பேசாதவங்க கிட்ட நான் பேசக்கூடாதுன்னு என்ன டாமினேட் பண்ற வேலை வச்சுக்காத. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது இல்லங்க. இல்ல ராதிகா, நான் இந்த வீட்டு மாப்பிள்ள, எல்லாருக்கும் பொதுவான ஆளு. இங்க எனக்கு எல்லாருமே வேணும். இந்த மாதிரி மென்டாலிட்டியோட எனக்கு ஆர்டர் போட வேலை வச்சுக்காத. நான் ஒண்ணு எனக்காக மட்டும் சொல்லலைங்க. ஒரு பொண்டாட்டியா உங்க மான அவமானத்துல எனக்கும் பங்கு இருக்கு. அதனாலதான் சொன்னேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க, வாங்க போய் சாப்பிடலாம். ரஜினி, வாங்க அத்தை. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். என்ன ரஜினி இப்படி தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? எல்லார் கூடயும் உட்கார்ந்து சாப்பிடலாம்ல. ரஜினி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம். அண்ணி, நீங்க சரியா சாப்பிடவே இல்லையே, ஏன் என்னாச்சு? எங்க ரஞ்சிதம், இப்பெல்லாம் முன்ன மாதிரி சாப்பிடவே முடியறது இல்ல. என்ன இன்னைக்கும் வழக்கம் போல சங்கரி சமையல் தானே? ஆமா அத்தை, நான் தான் சமைச்சேன். திவ்யாவுக்கு சமைக்க தெரியாதா? அவ நல்லா சமைப்பா அண்ணி. சின்ன பொண்ணு தானே, நாங்க வீட்ல இவ்ளோ பேர் இருக்கோம். ஆனா சுத்து வேலையெல்லாம் அவ பாப்பா. அவளும் தான் படிப்பு முடிச்சிட்டா. அடுத்து அவ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? சரியான லூஸ் சத்தையா இருக்காங்க இவங்க. இப்ப தேவையே இல்லாம என்ன பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வம்பு இழுக்கலன்னா நைட்டு தூக்கம் வராது போல இருக்கு. இவ கல்யாணத்துக்கு என்ன அண்ணி அவசரம்? இப்பதானே படிப்பு முடிச்சிருக்கா. அடுத்தது ரஜினிக்கு தான் பாக்கணும் அத்தை. அவதான் குடும்பம் குடும்பம்னு கல்யாணமே வேணாங்கிறாளே இல்ல? ரஜினி அக்கா அப்படிதான் சொல்வான். எங்க ரஜினி அக்கா பாத்துக்கிற மாதிரி நாங்களும் அவளை பாத்துக்கணும்ல. அதுக்கு இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பாருங்க, எது நடக்குமோ நடக்காதோ, திவ்யாவோட கல்யாணம் இப்போ நடக்காது.
என்ன ரஜினி இப்படி சொல்ற? உங்களுக்கே தெரியும்ல, அவ யூனிவர்சிட்டி டாப்பரா வந்திருக்கா. அவ இன்னும் நிறைய படிக்கணும். அவளை கலெக்டர் ஆக்கணும்னு நாங்கெல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கோம். கலெக்டர் ஆகட்டுமே. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கலெக்டர் ஆக கூடாதா? ம். அவளுக்கு இப்பதான் 20 வயசு ஆகுது. அதுக்குள்ள கல்யாணத்துக்கு எந்த அவசரமும் இல்ல. அவளுக்கு எல்லா திறமையும் இருக்கு. இன்னும் படிக்கணுங்கிற ஆசையும் இருக்கு. அதான் நடக்கும் அத்தை. ஆமா ஆமா, நான் இன்னும் நிறைய படிக்கணும். படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் 1 மாச சம்பளத்தையாச்சும் எங்க அக்கா கையில கொடுத்து அதுக்கப்புறம் தான் என்னோட கல்யாணம். நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன். கல்யாண வயசுல வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா எல்லாரும் கேட்கத்தான் செய்வாங்க. இதுக்கு போய் ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். யாரு வந்து கேட்டாலும் திவ்யாவோட முடிவு தான் எங்க முடிவும். அக்கா, இவ இன்னும் என்னெல்லாம் சாதிக்க போறான்னு பாருங்க. வாமா, மா, பார்த்து கிளம்புறேம்மா. பத்திரமா இருக்கணும்னு. போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. திவ்யா, சரிக்கா. பார்த்து போயிட்டு வா. சரி, நாங்க கிளம்புறோம். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட ஒரு நாள் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரணும். கண்டிப்பா சம்பந்தமா. வரட்டுமா? வரோம். வாங்க. சரி ரஞ்சிதம், நாங்களும் அப்படியே கிளம்புறோம். வீட்ல எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்குது. தங்கச்சி வீட்டு விசேஷத்தை உங்க அண்ணன் விட்டு கொடுப்பாரா? நீங்க இல்லாம இந்த வீட்ல என்ன விசேஷம் அண்ணி நடந்திருக்கு? நீங்களும் அண்ணனும் ஒன்னா வந்து நின்னாலே சபை நிறைஞ்சிரும் அண்ணி. அதுலயும் தம்பி வந்து கலந்துக்கிட்டா அது ஒரு தனி கலைதான். வடிவு வந்தா என் கூட பிறந்தவளே வந்த மாதிரி. எல்லாரும் வந்து நல்லபடியா நடத்தி கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. இருக்கட்டும்க்கா. அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க முகத்துல பிரகாசமே தெரியுது. இப்பதானே சத்தம் வெளியே வருது. இப்படியே இந்த வீடு சந்தோஷமா இருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சரி, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரேன்க்கா. வரோம் அப்ப நான் ரஞ்சிதம். வரேம்மா. சரிங்க. வரேன்க்கா. அப்பா, ஒரு விசேஷம் முடியறதுக்குள்ள சொல்லக்கூடாது. ஒரு யுகமே முடிஞ்ச மாதிரி இருக்கு இல்லங்க? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க. ஏ, என்னடி, என்ன பேசணும்? நீ எதுக்காக பதட்டப்படுற? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிடுறா. நான் போய் பேசிட்டு வரேன். நீ பதட்டப்படாத. அம்மா, என்னதாம்மா பேச போறா? அக்கா ஏன் இவ்ளோ கோவமா இருக்காமா? அவளுக்கு தான் உங்க அப்பாவை பார்த்தாலே கோவம் வருதே. நான் வேணா போய் பார்க்கட்டுமா அத்தை? ஐயோ, வேண்டாம் மாப்ள. அப்புறம் அதுக்கு வேற ஏதாவது கோச்சுக்க போற. ரஜினி, நீ மட்டும் இல்லைன்னா இந்த குடும்பத்தோட மானமே போயிருக்குமா? ரொம்ப நன்றிமா. எதுக்கு இந்த நன்றி? உங்க திருட்டுத்தனம் தெரியாம காப்பாத்தினதுக்கா? இல்ல இத்தனை வருஷம் இந்த குடும்பத்தை நான் காப்பாத்தினதுக்கா? ரஜினி, ம்.
உங்களை நம்ப கூடாதுன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். ஆனா அம்மா கேட்கல. இப்ப தெரிஞ்சிருக்கும் நீங்க யாருன்னு. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதம்மா. நான் பணம் கேட்ட இடத்துல எனக்கு கிடைக்கலம்மா. உங்க தேவைக்காக இந்த குடும்பத்தோட மானத்தை அடகு வச்சுதானே உங்களுக்கு பழக்கம். அததான் செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லம்மா, ஒரு தகப்பனா உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்யணும் தான் ஆசைப்படுறேன். அதான் இன்னைக்கு சிறப்பா செஞ்சீங்களே, அப்படித்தானே? இத்தனை வருஷமா நீங்க எங்க போனீங்க, என்ன பண்ணீங்கன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஜெயில தான்மா இருந்தேன். இந்த நடிப்பை நம்ப, உங்க கதையெல்லாம் பொறுமையா கேட்க நான் ஒண்ணு ஏமாளி ரஞ்சிதம் கிடையாது, ரஜினி. புரிஞ்சுதா? இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறம் எங்க அம்மா மனசார சிரிக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். அவங்க முகத்துல தெரியற அந்த சந்தோஷத்துக்காக தான் உங்களை நான் விட்டு வச்சிருக்கேன். ரஜினி, இது பாருங்க, இதோட என் பேரை கூட நீங்க சொல்லக்கூடாது. இந்த குடும்பம் கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சீங்க, அப்புறம் எங்க தேடினாலும் நீங்க கிடைக்காத ஒரு இடத்துக்கு நானே அனுப்பி வச்சிருவேன். இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு அப்பன் தேவையே இல்லை. அம்மா வாங்கம்மா, நீங்களும் வந்தீங்கன்னா எல்லாரும் ஒன்னாவே உட்காந்து சாப்பிடலாம். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க சங்கரி, நான் அப்புறமா சாப்பிடுறேன். எனக்கு மனசே சரியில்லை. அம்மா, அப்பாவை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? யார நினைச்சு எதை நினைச்சு வருத்தப்படுறதுன்னு தான் எனக்கு தெரியல. இந்த அரவிந்த் ஆளுங்க வீட்டுக்கு எப்படி இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னே புரியலம்மா. அப்பா ஆசாசியா செயின் வாங்கிட்டு வந்தாரு, அவர் இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களேம்மா. அப்பா சாப்பிடாம கூட கிளம்பிட்டாங்க. தலை நிமிந்து வாழவே கூடாதுங்கிறதா என் விதி போல இருக்கு. அக்கா, செம்மையா பசிக்குது, சாப்பிடலாம் வாங்க. என்ன மிஸ்ஸஸ் ரஞ்சித மாரிமுத்து உம்மன்னு இருக்கீங்க? அதான் 10 பவுன்ல தாலி செயின் போட்டு உங்க வீட்டுக்காரர் சிறப்பா ஃபங்க்ஷன் முடிச்சிட்டாரு. இருந்தாலும் அப்பாவை அவங்க அந்த மாதிரி பேசிட்டாங்கன்னு அம்மாக்கு வருத்தமா தானே இருக்கும். அவங்க அப்படிதான் தெரியாதாமா உனக்கு? அத்தனை பேர் இருந்த மண்டபத்திலே அவங்க அப்படி பேசினாங்க. இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுக்கிட்டு வாமா. ஏய், எனக்கு பசிக்கலடி திவ்யா, சொன்னா கேளு. போ, நீ போய் சாப்பிடு. பாருக்கா, எங்க அம்மா சாப்பிடவே வரமாட்டேங்கிறாங்க. அப்பாவை நினைச்சு வருத்தமா இருக்காங்க. திவ்யா, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டோம். கஷ்டத்துல இருக்கும்போது சரியா சாப்பிட முடியாது. நானும் அம்மாவும் அப்புறம் சாப்பிடுறோம். ஹாய் 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 ஹாய். என்ன மகளிர் மாநாடா? என்ன ஊசி பட்டாசு? எக்ஸாம் என்னாச்சு? அங்கேயாவது வெடிச்சியா இல்ல புஸ்ன்னு போயிடுச்சா? எக்ஸாம் முடிச்சு டாப்பரா வந்திருக்கேன் தெரியுமா? புக்க சும்மா கையில வச்சுட்டு சுத்திட்டு இல்ல. இப்ப என்ன சொல்வீங்க? ஆஹா, நிஜமாவே அசத்திட்டியே. பட் எல்லா கிரெடிட்டும் எனக்கு தான். நான் உன்னை கிண்டல் பண்ணதால தானே நல்லா படிச்ச.
ஹலோ, எப்பவுமே நான் நல்லா தான் படிப்பேன். என்னக்கா அவ ஓவரா பில்டப் பண்றா? ம், சரி, இவள அப்புறம் பாத்துக்கலாம். வீட்ல ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு, தங்கச்சி டாப்பரா வந்திருக்கா. இன்னைக்கு சாப்பிட ஸ்பெஷலா என்ன பண்ணிருக்கீங்க? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, 5 நிமிஷத்துல நான் ரெடி பண்ணி தந்துடுறேன். இதான் இதான் எங்க அக்கா பாசங்கிறது. ஆனா என்னன்னா, இன்னைக்கு நான் சாப்பிட்டு வந்துட்டேன். இன்னொரு நாள் போன் பண்ணிட்டு வரேன், அப்போ எனக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கணும். வீடு கலகலப்பா இருக்கும் போதே நினைச்சேன். எப்படி இருக்க பார்த்திபா? எனக்கு என்ன மாமா, நான் நல்லா இருக்கேன். நீங்க தான் ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆமா, வேலை எல்லாம் எப்படி போகுது? வேலை போகுது போகுது. எல்லாம் ஓகே தான். ஆனா மம்மிக்கு என்னாச்சு? பேக்ரவுண்ட்ல எவனோ ஒருத்தன் சோகமா வயலின் வாசிச்சிட்டு இருக்கான். வாட் ஹேப்பன் மம்மே? என்னாச்சு? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பார்த்திபா. இப்பதான் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு எல்லாரும் கிளம்புனாங்களா, வீடே வெறிச்சோடி போயிடுச்சேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்டா நீ வந்துட்ட. என்னமோ நடந்திருக்கு. அம்மா சொல்றது பொய்ன்னு நல்லாவே தெரியுது. சங்கரி, அம்மா, பார்த்திபனுக்கு கொஞ்சம் பாயசமாவது கொடு. போ பார்த்திபா. சரிம்மா. அம்மா, நீங்களா சாப்பிட்டாச்சா? எங்க அம்மா தான் பசிக்கலன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்களே. நீ போய் எல்லாத்தையும் எடுத்து வை. மம்மிக்கு இப்ப எப்படி பசிக்குதுன்னு மட்டும் பாருங்க. நல்லா சாப்பிடுங்க. அக்கா, நீயும் வா. ஏன் அங்க நிக்கிற? சாப்பிடலாம். நீங்களா சாப்பிடுங்க திவ்யா, எனக்கு பசிக்கல. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். இப்படி ஒண்ணா உட்காந்து சாப்பிடுற வாய்ப்பெல்லாம் அடிக்கடி கிடைக்காது. நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏய், நல்லா சாப்பிடுறா, சரியா? அம்மா, ஒழுங்கா சாப்பிடணும். ஃபுல்லா சாப்பிடாம எந்திரிக்க கூடாது, சரியா? போதும்டா, மைதியா இருங்கம்மா. எவ்வளவு வைக்கிற நீ? சாப்பிடுங்க. ஊசி பட்டாசு இந்தா, பாஸ் பண்ணதுக்காக இன்னொரு லட்டு. ஹை, தேங்க் யூ. சரி, எல்லாரும் பொறுமையா திருப்தியா சாப்பிடுங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே? ஓகே. ஓ, நான் இவனை அவாய்ட் பண்ணனு, இவன் என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறானா? போடா போ. எவ்வளவு தூரம் போறான்னு நானும் பாக்குறேன்.
ஏன் எல்லாரும் என்னையே இப்படி பாக்குறாங்க? இவன் வேற இப்படி நிக்கிறான். ஐயோ, அடுத்து ஏதோ பிரச்சனையை கிரியேட் பண்ணதான் அவன் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வெல்கம் 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 ரஜினி மேடம். வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ. உங்களுக்கு இங்க வேலை இல்ல சார். வெயிட் 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 வெயிட். சொன்னதும் டென்ஷன் ஆனா எப்படி? நான் சொல்ல வந்தது உங்களுக்கு இங்க உங்க சீட்ல வேலை இல்ல. புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு. மேபி மைல்ஸ்டோன் யுவர் லைஃப். உள்ள கான்ஃபரன்ஸ் கால் பண்ணா தெரியும். என்ன எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இப்படியே நிப்பீங்க? நியூ ப்ராஜெக்ட், கான்ஃபரன்ஸ் ஹால், ப்ளீஸ். மிஸ் ரஜினி. எஸ் சார், ஐ எம் ரஜினி. இப்ப சமீபத்துல 10 பவுன்ல செயின் வாங்கிருக்கீங்க, கரெக்டா? சார், அது வந்து அதுக்கு பில் பே பண்ணிட்டீங்களா? அதோட பில் இருக்கா?